அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைஞ்சிருக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே நாம் ரொம்பவே நம்மளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நினைப்போம். 60 வயதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பலரும் நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆரோக்கியம் உடற்பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி காணப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 60 வயதிற்கு மேலே நாம ரொம்பவே ஆரோக்கியமா யாரையும் நம்பி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒரு எளிமையான வகையில் நாம கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த எளிமையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப சுலபமான வழிமுறைகள் தான். நீங்கள் எவ்வளவு வயதானாலும் சரிங்க, இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயது ஏற ஏற மனதில் ஒரு விதமான குழப்பம் வரும். நம்முடன் இருக்கிறவங்களுக்கு பாரமாக இல்லாமல் உற்சாகமாக இருப்பதற்கான வழிமுறைகள் பற்றி சிந்திக்க துவங்குவோம். உடல் நலம் குறித்து யார் எது சொன்னாலும் அது அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஆசையும் நமக்கு வருங்க. 60 வயதிலேயும் ஆரோக்கியமாக வாழ சில எளிய வழிகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது மனதை உங்களுக்கு பிடித்த விஷயங்களின் பக்கம் மட்டும் செலுத்துறது. மனம் விரும்பாத எதுவாக இருந்தாலும் அதை கட்டாயம் தவிர்த்து விடுங்க. அதே மாதிரி தினமும் படிக்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்க பாருங்க. வாசிப்பு தங்களுடைய சிந்தனையை தூண்டி மூளையை சுறுசுறுப்பாகும். இதனால மனநலமும் மேம்பட ஆரம்பிக்கும். காஃபி டீ அருந்துவதை விட்டு நல்ல அஜீரணம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால இதற்கு பதிலாக நீங்கள் காய்கறிகள் சூப்பு, சிக்கன் சூப்பு போன்ற சூப்பு வகைகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதே நேரம் உடலில் குறையக்கூடிய கால்சியத்தை சமன்படுத்தும் வகையில் பகல் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது பல பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும். மறக்காம தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி இறைவனுக்கு நன்றி சொல்லி வழிபடுங்க. இறைவனை நினைக்கும் போது அமைதியோரும் மனமும் பக்குவமும் பெறுவீங்க. அதே மாதிரி தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் அளவளவாக மறக்காதீங்க. அதாவது அவர்கள் வேலை அப்படின்னு ஓடிக்கொண்டு தான் இருப்பாங்க. நாம தான் ஈகோ பார்க்காம அவர்களிடம் சென்று பேச வேண்டும். அவர்களின் அக்கறை அவர்களையும் நெருங்க வைக்கும். அதிலும் முக்கியமாக பேரப்பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கதை சொல்லுவது, வாக்கிங் செல்வது, தோட்டம் பராமரிப்பது, சிரித்து பேசுவது அப்படின்னு நேரங்களை மதிப்பு மிக்கதாக மாற்றி மகிழ்ச்சி அடையுங்க. இரவு நேர உணவு உண்டதற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து உறங்க செல்வது ரொம்ப நல்லது. குறிப்பிட்ட நேரம் படுத்து காலையில் குறிப்பிட்ட நேரம் எழுவதை பழக்கமாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. உடல் ஓய்விற்கும் நலத்திற்கும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இரவு சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் 7 அல்லது 7:30 மணிக்குள்ள முடிப்பது நன்மையை தரும். எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஓட்ஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. மதிய உணவில் தயிர் இருப்பது குடல் பாதிப்புகளை தடுக்கும். மறவாம பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வயது ஆக ஆக தூக்கமின்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். தூக்கம் வரவில்லை என்பதற்காக தூக்க மாத்திரைகள் எடுப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. மிதமான உணவு, நிதமான மூச்சு பயிற்சி, தெளிவான நடைப்பயிற்சியை பழக்கமாக்குங்க. இதனால ஆழ்ந்த உறக்கம் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 60 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் அடைவதற்கு நீங்க கொஞ்சம் அதிகப்படியான புத்தகங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு
வருவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களும் இதையே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாம் கேட்கும்போது அந்த வயதில் நமக்கு வேப்பங்காயை போல கசந்திருக்கும். ஆனால் ஒரு பக்குவம் வந்ததற்கு பிறகு தான் அதனுடைய நன்மைகள் நமக்கு புரியும். ஆனால் இன்னும் சிலருக்கோ அது புரியறதே கிடையாது. அப்படியே சில பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியறதும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நாம ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் ஜீரணமாகக்கூடிய ஹெல்தியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பலரும் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உணவுகளை குறைத்து கொள்வதற்கு பேர் டயட் கிடையாதுங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் உடைய அளவு அதனால் குறையும். அதனால் உடலில் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 60 வயதை தாண்டும் போது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக வைட்டமின்களை உறிஞ்சு கொள்வதற்கு வயிறு சில அமில வாயுக்களை உற்பத்தி செய்யும். அதிலும் குறிப்பாக வைட்டமின் B12 சரியாக உறிஞ்சப்பட வேண்டும். அது எலும்புகளின் அடர்த்தியை பாதுகாக்க உதவும் முக்கியமான வைட்டமின். வயதாகும் போது இயல்பாகவே சுவை மட்டுக்களின் தன்மை குறைந்து சர்க்கரை உப்பு போன்றவற்றின் சுவையை அதிகமாக உணர முடியும். அதே மாதிரி இதனால வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிடவும் தோன்றலாம். இதனால ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவது தடைபட்டு இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் உணவு முறைகளும் இருக்க வேண்டியது அவசியம். பெரும்பாலும் வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறை அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் B12, வைட்டமின் D ஆகிய ஊட்டச்சத்துக்களினுடைய பற்றாக்குறை மிக அதிக அளவில் உண்டாகிறது. இவற்றை தவிர்க்க சிறந்த உணவு முறைகளை நாம் பின்பற்றலாம். கால்சியம் மற்றும் வைட்டமின் D ஆகிய இரண்டுமே எலும்புகளின் அடர்த்தி குறையாமல் பார்த்து கொள்ள தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். இந்த இரண்டும் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்க. பால் பொருட்கள் முதன்மையானதாக இருக்க வேண்டும். லாக்டோஸ் அழற்சி பிரச்சனை இருக்கிறவங்க அதற்கு பதிலாக இலை வடிவ காய்கறிகள், சிறிய கொழுப்பிருக்கக்கூடிய மீன் வகைகள், முட்டை ஆகியவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 20 to 30 நிமிடங்கள் காலை நேரம் மிதமான வெயிலில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வயதாகும் போது ஜீரண மண்டலத்தின் செயல்பாடும் குறையும். அதனால ஜீரணம் மெதுவாகும். மலச்சிக்கல் பிரச்சனையும் அதிகரிக்கலாம். இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுப்பதை தவிர்த்து நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்துவதை தடுக்க உதவி செய்யும். அதே நேரம் வயதாகும் போது சில சமயம் பசி அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் பசியே எடுக்காது. ஏன்னா உணவின் மீதான திருப்தி குறையும். அதனால எப்போது சாப்பிட்டாலும் அது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவே இருக்க வேண்டியது முக்கியம். மிக குறைவாக உணவு எடுத்துக்கொண்டாலே வயிறு நிரம்பிய உணர்வை பெற்று விடுவார்கள். அதனால குறைந்த அளவு உணவு எடுத்தாலும் அதை சத்தான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவாக எடுக்கும் போது அது நிறைவை தருங்க. முதியவர்களுக்கு ருசியான உணவுகளை கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது எல்லா வகை ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கிற சமச்சீர் உணவாக இருப்பது சிறந்தது. சாப்பிடும் அளவில் பாதியளவு காய்கறிகளும் பழங்களும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க. மீதமுள்ளவை முழு தானியங்கள், புரதங்கள் ஆகியவை அடங்கியதாக இருக்க வேண்டும். கொழுப்பு உணவுகளான டிரான்ஸ் மற்றும் சாச்சுரேட் கொழுப்புகளையும் சர்க்கரை மற்றும் உப்பின் அளவையும் குறைவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஒரே சமயத்தில் வயிறு முட்டை உணவு சாப்பிடுவது ஜீரணத்தை தடை செய்து மெட்டாபாலிசத்தை குறைக்கும். இந்த பிரச்சனை இளம் வயதினருக்கு கூட உண்டு. அதனால வயதானவர்களுக்கு உணவை பிரித்து நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது நல்லது. உதாரணத்துக்கு 4 வேளையாக எடுத்துக்கொள்ளும் உணவை 6 வேளையாக பிரித்து கொடுக்கலாம். அதில் ஒவ்வொரு முறையும் புரதங்களும் வைட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ் நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். வயதாகும் போது முதியவர்களால் எல்லா ஊட்டச்சத்துக்களையும்
வெறும் உணவுகளால் மட்டுமே நிறைவு செய்து முடியாது. அதனால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று தேவையான சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இவ்வாறு நாம் ஆரோக்கிய விஷயங்களில் மிகவும் கவனத்தோடு இருந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எளிமையான ஜீரணமாகக்கூடிய புரதங்கள் நிறைந்த தானிய வகைகள், காய்கறிகள், பழங்கள், முட்டை, பால் போன்ற உணவுகளை அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அதி நன்மைகள் கிடைக்கும். வயதாகும் போது கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்க இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பல வகைய நன்மையை ஏற்படுத்தியிருக்கும். இது போன்ற பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து நீங்கள் பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.